ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பப்பாயா பியூரி மெத்தடில் பப்பாயா சோப் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பப்பாயா பவுடர் ஆட் பண்ணல, பப்பாயா ஜூஸும் ஆட் பண்ணல. இந்த மாதிரி பப்பாயா பியூரி எடுத்திருக்கேன். பப்பாளி பழத்தை நல்லா பழுத்த பப்பாளி பழமாக வாங்கி அதை தண்ணி எதுவுமே சேர்க்காம சீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுதான் பியூரி. ஜூஸ் அப்படிங்கிறது நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா லிக்விடாக ஜூஸ் மாதிரி அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி அரைச்சி வாட்டருக்கு பதிலாக சேர்க்குறது ஜூஸ் மெத்தடு. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் பியூரி. எப்போவும் நம்ம பவுடர் சேர்க்கும் போது 100 கிராம் அளவுக்கு 2 கிராம் அளவுக்கு பவுடர் எடுப்போம். நான் இன்றைக்கி 100 கிராம் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கிராம் அளவுக்கு பவுடருக்கு பதிலாக நான் பியூரி ஆட் பண்ணணும். நான் இந்த பியூரி 3 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது ஏன் அப்படின்னா 100 கிராமுக்கு 2 கிராம் கணக்கு. இதில் காஸ்டிக் சோடா, லை சொல்யூஷன் எல்லாம் சேர்த்து 140 கிராம் வரும். அதனால் நான் 1 கிராம் சேர்த்து எடுத்திருக்கேன். 50 கிராம் கணக்கு வச்சு 1 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது 140 கிராம் சோப் வரும். அதுக்கு நான் 3 கிராம் அளவுக்கு பியூரி எடுத்திருக்கேன். இந்த பியூரிக்கு பதிலாக நீங்கள் பப்பாயா பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் நம்ம இப்போ 100 கிராமுக்கு நான் சோப் செய்கிறேன் அப்படின்னா அந்த 100 கிராமுங்கிறது ஆயிலை மட்டும்தான் குறிக்கும். இந்த காஸ்டிக் சோடா, வாட்டரு, நம்ம சேர்க்குற பவுடரு, பியூரி, ஜூஸு அந்த மாதிரி எதுவுமே ஆட் ஆகாது. இன்றைக்கி நான் எவ்வளோ சோப் செய்ய போகிறேன் அப்படின்னா 100 கிராம் சோப் செய்ய போகிறேன். அந்த 100 கிராமுக்கான ஆயில் தான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 5 விதமான ஆயில் எடுத்திருக்கேன். கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன், கோகனட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், பாம் ஆயில். இந்த 5 ஆயிலும் நான் எடுத்திருக்கேன். இதில் இந்த ஒவ்வொரு ஆயிலும் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த 5 ஆயிலையும் நான் கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு எடுத்து இந்த பவுலில் வச்சுருக்கேன். இது லை சொல்யூஷன். இந்த லை சொல்யூஷனில் 14.72 கிராம் காஸ்டிக் சோடாவை எடுத்து அதில் 2 மடங்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த லை சொல்யூஷனை நான் இப்போது இந்த ஆயில் கூட சேர்த்துக்கிறேன். ஆயில் கூட சேர்க்குறதுக்கு முன்னாடி ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம எத்தனை விதமான ஆயில் வேணாலும் நம்ம சேர்ப்போம். அது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லை சொல்யூஷனை இதில் ஆட் பண்ணணும். லை சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போதே அந்த ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். எல்லாமே நமக்கு கிராம் கணக்கு தான், எம்எல் கணக்கு வராது. சோப் மேக்கிங்கில் ஃபஸ்ட்டு இருந்த ஆயிலோட கலருக்கும் இப்போ இருக்க ஆயிலோட கலரையும் பாருங்கள். லை சொல்யூஷன் சேர்த்தனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எந்தெந்த ஆயில் எவ்வளோ அளவில் எடுத்துருக்கனோ அதே அளவில் நீங்களும் எடுத்து பண்ணுங்கள். எனக்கு வர்ற மாதிரியே ரிசல்ட் உங்களுக்கு வரும். நான் ஒவ்வொரு ஆயிலும் ஒவ்வொரு ஃப்ளேவருக்கும் செட் ஆகிற மாதிரி நான் முதல்ல பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லுவேன். அதே மெத்தடில் நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கும் கரெக்டாக தான் வரும். இதுலேயே நான் இப்போ சொன்ன 5 ஆயிலில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆயில் சேர்க்குறீங்க, ஒரு ஆயில் எடுத்துகிட்டு இன்னொரு ஆயில் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னாலும் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கும். அதே மாதிரி ஆயில் நம்ம மெஷர் பண்ணும்போது கிராம் கணக்கில் கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணணும். வெயிட் மிஷின் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் சோப் மேக்கிங் பண்ணும்போது எடுத்த உடனே 1/2 கிலோ 1 கிலோ அளவுக்கு நீங்கள் செய்யாமல் இந்த மாதிரி 100 கிராம் அளவுக்கு செஞ்சு பாருங்கள். அதுக்கு வெயிட் மிஷின் 1 kg வெயிட் மிஷின் வாங்குங்க. மேக்ஸிமம் 2 kg வெயிட் மிஷின் இருந்தாலே போதும். அதுதான் வேல்யூ மில்லி கிராமில் கூட கரெக்டாக காமிக்கும். இப்போ நீங்கள் 5 kg 10 kg வெயிட் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வேரியேஷன்ஸே நார்மலாகவே 1 கிராம்லேருந்து 2 கிராம் அளவுக்கு வேரியேஷன்ஸ் காமிக்கும். அந்த மாதிரி வரும்போது நமக்கு சோப் மேக்கிங்க்கு சொல்யூஷன் கரெக்டாக வராது. அதனால் 1 kg இல்லைனா 2 kg வெயிட் மிஷின் வாங்கிக்கோங்க. பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணவே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குது.
ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போது ஹெர்பல் பவுடர் ஆகட்டும் இல்லை பியூரி ஆகட்டும் நம்ம எடுத்து வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான அளவில் தான் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு 100 கிராம் சோப்புக்கு நீங்கள் நிறைய வந்து ஜூஸ் சேர்க்குறீங்க, நிறைய பவுடர் சேர்க்குறீங்க அப்படின்னா அதோட கால்குலேஷன் வந்து தப்பு. எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதுபடி நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஸ்பூனில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணாமல் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மோல்டில் போர் பண்ணும்போதும் வேஸ்டேஜ் எதுவும் இல்லாமல் நல்லா போர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையில் வந்து எவ்வளோ நேரம் நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் சோப்போட பேட்டர் வந்து கரெக்டாக கிடைக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்துட்டால் நம்ம வந்து மோல்டில் போர் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி எடுத்த பியூரியை பாருங்கள். இந்த மாதிரி தான் பப்பாயாவை அரைக்கணும். இது வந்து கொஞ்சம் காயாக இருக்க பப்பாளி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரைபடாது. நல்லா பழுத்த பப்பாளியாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைஞ்சிரும். அதை வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். எதுவுமே வந்து திரி திரியாக இருக்காது. ஃபுல்லாக நம்ம அரைச்சதுனால எதுவுமே சோப்பில் வந்து தனியாக தெரியாது. நம்மக்கிட்ட எல்லா ஃப்ளேவர் சோப்புமே அவைலபிளாக இருக்குது. மெல்ட் அண்ட் போர் சோப்பாக இருக்கட்டும், கோல்டு ப்ராசஸ் சோப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் ஸ்க்ரீன்லேயும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு நீடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்களே வீட்டில் சோப்பு செய்கிறீங்க அப்படின்னாலும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக வரும். நான் என்னென்ன ஆயில் எந்தெந்த அளவில் கொடுக்குறேனோ அதே அளவில் எந்த சேஞ்சும் இல்லாமல் பண்ணுங்கள். உங்களுக்கு சோப் கரெக்டாக கிடைக்கும். பிளெண்டர் வச்சும் நம்ம ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்க முடியும். பிளெண்டர் யூஸ் பண்ணுறதை விட இப்போது சப்போஸ் நீங்கள் 1/2 kg பண்ணுறீங்க, 1 kgக்கு சோப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 100 கிராம் அளவுக்கு அப்படிங்கிறதுனால பிளெண்டர் தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு கெட்டியாயிருச்சு. இப்போ மோல்டில் நம்ம இதை போர் பண்ணிக்கலாம். மோல்டில் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி மோல்டை கண்டிப்பாக நம்ம சானிடைஸ் பண்ணணும். சானிடைஸ் பண்ணுறதுக்கு IPA யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி சானிடைஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நமக்கு மோல்டில் போர் பண்ணுறதுக்கு ஸ்பேச்சுலாவாக இருக்கும் போது அது ஈஸியாக இருக்கும். வேஸ்டேஜ் வந்து 0 வேஸ்டேஜ்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுவே ஸ்பூனாக இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறத க்ளீன் பண்ணி கொடுக்காது.
நம்ம போர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஐபிஐ யூஸ் பண்ணமோ அதே மாதிரி போர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் மேலே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேலே சப்போஸ் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து ரிமூவ் ஆகிரும். அடுத்தது இந்த மாதிரி கொஞ்சமாக டேப் பண்ணி விட்டுக்கணும், தட்டி விடணும். அந்த மாதிரி தட்டி விடும்போது தான் எந்த பபுள்ஸும் இல்லாமல் கரெக்டாக வந்து மோல்டில் சோப் போய் செட்டில் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி டேப் பண்ணி விடுறது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கைக்கு க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து அலர்ஜி காஸ் பண்ணும். காஸ்டிக் சோடா வந்து நம்ம இப்போது இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம செய்யும் போது அது கெமிக்கலாக தான் இருக்கும். க்யூரிங் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதோட கெமிக்கல் தன்மை வந்து கம்மியாகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டுன்னு இல்லை, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலே கைக்கு கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுட்டு செய்யுங்க. பப்பாயாவோட யூசஸ் நிறைய இருக்குது. ஸ்கின்னுக்கு வந்து ஸ்கின் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும், க்ளோ கொடுக்கும். ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக காமிக்கும். நம்ம இன்டேக்காக எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு ஸ்கின்னுக்கு டைரெக்டாக நம்ம இதை அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இதே சோப் வந்து நம்மக்கிட்ட மெல்டன் போர்லையும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை வந்து நம்ம 2 டேஸ்க்கு அப்புறம் அன்மோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம மெல்டன் போர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து அன்மோல்ட் பண்ண முடியும். ஆனால் கோல்டு ப்ராசஸ் சோப் வந்து மினிமம் 2 டேஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். அப்படி வந்து உங்களுக்கு இல்லை முன்னாடியே வந்து வேணும் 2 டேஸ் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் முன்னாடியே ஒரு 3 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அது வந்து நல்லா மோல்டில் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அன்மோல்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறத விட நீங்கள் ஃப்ரீயாக 2 டேஸ் விட்டுட்டு அன்மோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். தேங்க்யூ.